ஆதித்யாய யச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்கிர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்திற்கு முதல் தர பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதியின் பார்வையில் சனீஸ்வர பகவான் பயணிக்கக்கூடிய, சூரிய பகவானின் பார்வையில் சனீஸ்வர பகவான் பயணிக்கக்கூடிய இந்த நாட்கள் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த கோச்சாரம் எப்பொழுது ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 18/8/2024 மேலே 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 9ஆம் இடத்துக்கே வந்து சனீஸ்வர பகவான் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானின் பார்வையில் இருக்காரு. இது எப்படி இருக்க போகுது தனுசு ராசிக்கு? முதல் தனுசு ராசி காலபுருஷனுக்கு இது 9ஆவது வீடு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறாரு. எந்த ஒரு கிரகமும் உச்சமும் இல்லை, எந்த ஒரு கிரகமும் நீசமும் இல்லை. அப்போ தனுசு ராசியை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கே 9ஆவது வீடாக வரதுனால சேமிப்பு, செயல்திறன், வேகம், விவேகம் இதெல்லாமே அதிகமுடைய ராசி. பெண்களாக இருக்கட்டும், இந்த ராசியில் பிறந்தவங்க கடினமான உழைப்பாளி, உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. என்ன இருக்கோ வீட்டுக்கார், அந்த வீட்டுக்காரோடைய வருமானத்தில் அந்த காலத்தை தள்ளுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி அளவுக்கு பெண்கள், அந்த அளவுக்கு ஒரு டேலண்டான பெண்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இவங்க கிட்ட இருந்து ஒரு வீட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் வாங்குறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். அந்த மாதிரி தன்னுடைய விஷயங்களை வெளியே சொல்லக்கூடாது, யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. அதிகப்படியான அறிவாளி ராசியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசி காலபுருஷனுக்கே 9ஆவது வீடு இருக்கிறனால நீதி, நேர்மை, நியாயம் இதெல்லாமே அதிகம் சொல்லக்கூடிய ராசி, அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய ராசி. கௌரவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்களா தனுசு ராசிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருப்பாங்க. காலபுருஷனுக்கு 9ஆவது வீடாக வரதுனால இயல்பாகவே ஆரம்ப காலத்தில் சாமி மேலே அல்லது சாமி கும்பிட்றது மேலே ஒரு பற்று இல்லாமல் ஏனோ தானம் இருந்தாலும் மத்தியம வயதிற்கு மேலே கடுமையாக சாமி பக்தர்கள் ஆயிடுவாங்களா அப்படின்னு, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், கடுமையாக சாமி பக்தர்கள் சாமியை சார்ந்து இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக 35 வயது தொடும்போது நிச்சயமாக இவங்க சாமி பாதத்தில் போய் விழுந்துருவாங்களான்னு கேட்டிங்கன்னா விழுந்துருவாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயர் போன ராசியை கூட. இன்னைக்கு அந்த ராசிநாதன் சொல்லக்கூடிய உங்களை காப்பாற்றக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல கடனை அதிகப்படியாக வளர்த்தி விடுறாரு. கூட செவ்வாயோட சேர்ந்திருக்காரு, 5ஆம் அதிபதி கூட சேர்ந்திருக்காரு. அதனால முதல் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பணம் கொடுத்த பக்கம் வராமல் ரொம்ப தடுமாற்றம் ஏற்பட்டுட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்பட்டுட்டு இருக்கு. இந்த சின்ன வாக்குறுதி கொடுக்கறதுனால ஒரு பெரிய கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்துல மாட்டிட்டேன். அந்த கடனுக்கும் எனக்கும் துளியுமே சம்மந்தம் இல்லை. நான் ஏதோ ஏனோ தானோன்னு போனேன், ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு கடன் ஆகும் அப்படிங்கிறத நான் யோசிக்கல. நான் நார்மலாக ஒரு தொழில் பண்ண போனேன். அந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வராமல் பணம் வராமல் நான் அசால்ட்டாக இருந்து அப்படியே தொழிலை ஓடிட்டு இருந்தேன். 2-3 வருடங்கள் ஓடிச்சு. இன்றைக்கி பார்த்தா ஏறக்குறைய நிறையா லட்சங்கள் அளவுக்கு கடன் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்கு. இன்றைக்கி என்னுடைய பழக்கத்தை மாற்றாம இன்னுமே ஓடாத கடலை ஏதாச்சும் வருமானம் வருமா அப்படின்னு தொடர்ந்து யோசிச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்கேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓட்டிகிட்டு இருக்கீங்க. திருமண வாழ்க்கையும் அப்படிதான். தனுசு ராசியை பொறுத்தவரையும் நிறைய விஷயங்கள் வந்து விட்டு கொடுத்துட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா விட்டு கொடுத்துட்ருக்கீங்க. பொதுவாகவே நிறையா விட்டு கொடுத்துட்ருக்கோம். எத்தனை நாள் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல, எனக்கு எப்போ கோவம் வரும்னு தெரியல அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். ஏன்னா இந்த ராசியை பொறுத்தவரையும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கடினமான உழைப்பாளிகள். அப்போ வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் எல்லாமே சொல்லவே தேவையில்லை. எந்த அளவுக்கு ஒரு மனப்பிரச்சனை, ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு போயிட்டாவே மனக்குழப்பங்கள் ரொம்ப அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிகரிக்கும். நமக்கு வர வேண்டியது எல்லாமே நம்மளை விட்டு தட்டி போகுங்க. நமக்கு பக்கம் வரை வரும், ஆனால் தட்டி போயிடும். நமக்கு ஒரு 100 ரூபா வருமானம் வர மாதிரி இருக்கிற இடத்துல 20 ரூபா 30 ரூபா வருமானம் வரும். அந்த அளவுக்கு வருமானத்தோட சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு. அதுவுமே தொழிலில் வந்து நஷ்டத்துக்கு தான் தொழில் ஓடுற மாதிரி இருக்கா, ஏதாவது பண்ணி முயற்சி பண்ணி சக்ஸஸ் படுத்திடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் ரொம்ப அதிகரிக்குது. அதே போல் 6ஆம் இடத்தோட குரு பகவான் சம்மந்தப்பட்டனால சின்ன பிரச்சனைக்கு போனால் இத்தனை நாளாக அவங்கள பிரச்சனைக்கு இழுத்துட்டு இருந்த எதிரிகாலிகள் எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல போனால் நீங்களே வலுக்கட்டாயமாக வந்து அவங்களுடைய பார்வையில் சிக்கிடுவீங்க. நிறைய எதிராளிகளுடைய தொந்தரவுகளையும் சந்திக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் எதிராளிகள் தொந்தரவு இப்போ சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. இதெல்லாமே நீங்கள் கடந்து வந்த பாதைகள். இனி பாக்கியாதிபதி பலம் பெறுவதனால எப்படி இருக்க போகுது?
9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கே வராரு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கான காரக கிரகம் ரொம்ப பலமா இருக்குது. அப்ப வீட்ல ஒரு மதிப்பு, மரியாதை இல்ல. என்னுடைய பேச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே செயல் குடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. செவி குடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னுடைய செயலும் மற்றவங்க விமர்சிக்கும்படியாக இருக்குது. என்ன பத்தி தான் பேசிட்டே இருக்கிறாங்க. ஃபுல் டைம் என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு பொறையேறிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே, இந்த கோச்சார காலங்கள் உங்கள பத்தி பேசக்கூடிய எதிராளிகள் ஒழியக்கூடிய காலமாக இருக்கும். 9ஆம் இடம் எந்த இடத்துல பலம் பெற்றாலுமே, உங்களுடைய கை ஓங்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஓங்கும். அதனால முதல்ல வந்து உங்களை காக்கிறதுக்கு சூரிய பகவான் வந்துட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டாரு. முதல்ல 9ஆம் இடம் பலம் பெற்றாவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பூர்வீக புண்ணியம், அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இறை வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இதனால சாமி வந்து நம்ம கும்பிட்டுருக்குறோம். எனக்கு வந்து ஒண்ணுமே பண்ணல. இன்னைக்கு இதாவது பண்ணி குடுங்கன்னு கேட்கும்போது, நிச்சயமா 9ஆம் அதிபதி பலம் பெற சூரியன் வழிபாடு நம்ம பண்ணும்போது, அதோடைய பலன் அதிமடங்கா நம்ம வந்து வருவத பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும். அதேபோல 9ஆம் அதிபதி பலம் பெறுவதனால தொழிலுக்கு அப்பா சார்ந்த ஆதரவு இத்தனை நாளா ஏனோ தானோன்னு ஒரு விஷயம் நீங்க கேட்குறீங்க. அது உங்க அப்பானால பண்ணி தர முடியல. இல்ல இப்ப முடியாது, அப்ப முடியும். உனக்கு நான் ஏது பண்ணி தரணும் அப்படிங்கிற மாதிரி நெறைய கேள்விகள் போயிட்டுருக்கு. தொழிலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பணம் பெருசா சப்போர்ட் பண்ணாம இருப்பாரு. தொழில வந்து நீங்க நல்லா கொண்டு போகணும்னு நெனச்சாலும், இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அப்பா கிட்ட மாட்டிட்டு இருக்கிறனால, அதுல இருந்து நீங்க ஒண்ணும் பண்ண முடியாம இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் அப்பா சார்ந்த ஒரு ஆதரவு கிடைக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். கடன அடைக்கிறதுக்கு சோர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக கிடைக்கும். இத்தன நாளா மத்தவங்களுக்கு அறிவுரை கூறிட்டு இருந்த நீங்க, உங்களுடைய வாழ்க்கைய பார்க்கலாம். அடுத்தவன பார்த்து நம்ம சொல்லி, சொல்லி அவன் வாழ்க்கையில முன்னேறிட்டு போயிட்டே இருக்கிறான். நம்மளெல்லாம் மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க. இனி வரக்கூடிய காலங்கள் நமக்கான ஒரு காலமாக இருக்கட்டும் அப்படின்னு நீங்க ஓடக்கூடிய ஒரு காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். நெறைய ஏமாற்றத்தையும், நெறைய வலிகளையும் சந்திச்சு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். நேர்மை மட்டுமே போதும் அப்படின்னு இருந்துட்டு இருந்த உங்கள, இன்னைக்கே உங்களையவே நீங்க மாத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக மாறியிருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயமே மன நிறைவோட செய்ய முடியாம நெறைய போராட்டங்கள் இருக்கும். கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல முயற்சி பண்ணியிருப்பீங்க. அது நடக்கிறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆகுற அளவுக்கு ஒரு கல்யாணம். அது நடந்தும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கான்ட்ரோவர்சி எல்லாமே 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு. இன்னுமே பல பேர் பேசும்படியா தான் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் இது எல்லாமே தீருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக தீரும். பலவிதமான இடையூறு, மனம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல 5ஆம் அதிபதி 6க்கு போயிட்டாவே, மன சிந்தனைங்கிறது நான் ஒரு ஐடியா பண்றதுக்கு கூட என்னால முடியல. இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுன்னு சொல்றாங்க. 100 பேருக்கு டெய்லி நான் ஐடியா சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிரச்சனைகளுக்கே எனக்கு சொல்யூஷன் தெரியாத அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கு. என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும், குரு பகவான் செவ்வாயுடன் சேர்ந்து ராசிக்கு 12ஆம் இடத்த பார்க்கறதுனால, எப்படியாவது வெளிய போய் சம்பாரிச்சிடணும். நம்மளால உள்ளூர்ல இருக்க முடியாது. நெறைய பேர மதிச்சு உயர்த்தி விட்ட தனுசு ராசி, இன்னைக்கு எதுவுமே இல்லாம வெளிய போய் வாழ்ந்துரலாமா அப்படின்னு மனசு நொந்த அளவுக்கு இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறாங்க. சூது, வாது, வஞ்சனை எல்லாமே தெரியாத ராசி. மனசுல பட்டத வெளிப்படையா சொல்லக்கூடிய ராசி. சொல்லிட்டே போலாம். யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்காத ராசிக்கு, இந்த மாதிரி ஒரு நிலைமையா? அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த கோச்சாரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. 9ஆம் அதிபதி பலம் பெறுவதனால, நல்ல பாக்கியங்கள், செல்வங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். நெறைய பதற்றங்கள், புதிய நபர்கள் வருகையால 3ஆம் இடம் சம்மந்தப்பட்டாவே நெருங்கிய உறவினர்கள், புதிய நபர்கள நம்ம சொல்லலாம். அப்ப 3ஆம் அதிபதி பார்வையில 9ஆம் அதிபதி சம்மந்தப்படுறனால, புதிய நபர்களால நமக்கு வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். பறிக்கப்பட்ட பல விஷயத்த திருப்பி குடுக்கக்கூடிய முதல் தர கோச்சாரமாக இருக்கும். விடாமுயற்சிகள் இத்தன நாளா பெருசா சப்போர்ட்டிவா ஜெயிச்சிருக்கவே முடியாது. என்ன முயற்சி போட்டாலும் அந்த முயற்சிக்கு உண்டான பலன் பாதி தான் கிடைக்கும். ஆனா, இனி வரக்கூடிய காலங்கள் என்ன முயற்சி ஸ்தானாதிபதிய சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்திலருந்து பார்க்குறாரு. 3, 9 சம்மந்தப்பட்டாவே நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றி தான். எந்த இடத்துல 3 வந்து 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதியோ சம்மந்தப்படாம 3, 9 சம்மந்தப்பட்டாவே நம்மளுடைய வெற்றி, நம்மளுடைய முயற்சிகள், நம்மளுடைய வளர்ச்சிகள் அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி நகருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நகரும். இந்த 3, 9 சம்மந்தப்பட்ட நபர்கள் அனைவருமே தன்னுடைய பேரன், பேத்தி அளவுக்கு சொத்து சேர்த்ததை நம்ம பார்க்க முடியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக பார்க்க முடியுது. தான் பட்டத கஷ்டத்தை மத்தவங்களுக்கு புரிய வைக்காம, சொல்லாம இவங்க மட்டும் தான் தனுசு ராசிய பொறுத்தவரை நெறைய கஷ்டப்பட்டுட்டாங்க. இனி வரக்கூடிய காலங்கள் அந்த கஷ்டத்துலருந்து விடுபட்டுட்டு வெளிய வரக்கூடிய காலமாக கணவன், மனைவி அந்யோன்யம் உறவு மேம்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும். இப்ப நீங்க கேட்டு இருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோச்சாரம்ங்கிறது தற்காலிகமானது. 40லிருந்து 60% மட்டுமே பலன் பொருந்தி வரும். தனிப்பட்ட ஜாதகத்த நம்ம எடுக்கும்போது, தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது, கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ, குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒரு பொது மாற்றம் இல்லைங்க.
தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.